திருப்பலியின் கருத்துக்கள் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைக்கு நன்றியாக ஜோசப் அக்யூனாஸ் தாமஸ் புனித தாமஸுடைய திருமண ஆண்டையில் சிறப்பிக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவித்து திருப்பியப்பட்டுள்ளார்கள். மேலும் டயசி தனது 4வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனுடைய தனத்துக்காகவும் கருத்துக்களுக்காக திருப்பியப்பட்டுள்ளார்கள். வெரோனிகா, ஷைன், விவியன், சோனியா இவருடைய திருமண ஆண்டை திருப்பியிருக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றியாக திருப்பியப்பட்டுள்ளார்கள். மேலும் லீ மாரோஸ் ஆண்டை பார்த்திக்காகவும் வயலட் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் திருப்பணிக்கப்பட்டுள்ளார்கள். சிறப்பு கருத்துக்காக விக்னேஷ் திருமணம் நடைபெற திருப்பணிக்கப்பட்டுள்ளார்கள். இதோடு சேர்ந்து நம்முடைய கொண்டாட்டங்களை விண்ணப்பங்களை இறைவனை திருப்பாத்திர வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்கி நாம் செயல்படுகின்ற பொழுதெல்லாம் இறைவனோடு அன்பு செய்து வாழ்கின்ற தன்மையை நாம் உருவாக்குகிறோம். இறை வார்த்தை நம்ம இல்லை என்றால் நமக்கு வாழ்வு கிடையாது. எனவே இறை வார்த்தையை கொண்டு வருகின்ற தன்மையிலே தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வருகிறார். அந்த தூய ஆவியாரை பற்றி கொண்டு அவர் காட்டுகின்ற வழியில் நடக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ்கின்ற தன்மையிலே இன்றைய வாசகம் முழுவதுமே தூய ஆவியாரின் வழியாக இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை வரங்களை கொடுக்கின்றார் என்ற தன்மையிலே நாமும் இந்த திருப்பதி வழியாக தூய ஆவியாரின் கொடைகளையும் கனிகளை பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இறைவனுடைய அருள்கொடைகளையும் வரங்களை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தும் நீக்கி இறைவனிடம் மன்னிப்பு பெற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு பெற்று திருப்பலியில் பக்தியாக கலந்து கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடம் பாவமே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாளை பொருள் நந்தி ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள்புரியும். அதனால் நாங்கள் எப்போது கொண்டாடுவதை இன்னும் செய்தி கடைபிடிப்போமா. உம்மோடு தூயாவியாய் கொண்டிருக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் முதலாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சமேரியர் மீது கைகளை வைக்காது அவர்கள் தூயாவை பெற்றார்கள். திருத்துதர் பணியில் நுழைந்த வாசகம். அந்நாள்களில் பிலிப்பு சமேரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருணடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடுக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரிய தூயாவில் ஆட்கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்கள் யாருக்கும் தூயாவியை அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூயாவியை பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதில். அனைத்துலகே கடவுளை போற்றி ஆர்ப்பரிங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகே கடவுளை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவரது பெயரின் மாட்சிமை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகர் உன்னை பணிந்திடுவர். அவர்கள் உன் புகழ் பாடிடுவர். உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரவை ஆட்சி வரும் செயல் அஞ்சத்துக்கு உரியவை வல்லவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை விழுந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆகவே அங்கே அவரை நாம் அருள்மகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாளுகிறார். உங்கள் பதில். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சு நடப்பவரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்தனவை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தன் பேரன்பை என்னிலிருந்து நீக்காத இறைவன் போற்றி. கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கு கொண்டிருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது
உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மேல் அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திட்டவளாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வோர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். பாஸ்கா காலத்தில் 6வது ஞாயிற்றுகளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் உடைய வார்த்தையை கேட்டு வாழ்வளிக்கின்ற தேவன் அவரிடம் அன்பு செய்கிறவர்களுக்கு அவரும் அன்பு செய்கிறார் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. தந்தையும் மகனும் ஒரு காட்டுக்குள் செல்கிறார்கள். இந்த காட்டுக்கு போகின்ற வழியிலே ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கிறது. அதை தாண்டி போக வேண்டிய ஒரு கட்டாயம். அவர்கள் தாண்டி போக முன்னே
2-3 முறை அவனை குதித்து தொடுவதற்கு முடியாமல் போகிறது. உடனே தந்தையிடம் சொல்வான், என்னால் தொட முடியவில்லையே. தந்தை சொல்கிறார், உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய சக்தியையும் பயன்படுத்தி தொடு என்று சொல்கிறார். மீண்டுமாக அவன் குதிக்கின்றான். ஒரு விதமாக தொட்டு விடுகிறார். பக்கத்தில் இருக்கிற சிறிய கிளையை அவர் ஒடிக்க சொல்கிறார். மீண்டுமாக அவன் குதித்து பார்க்கிறான். அவனால் ஒடிக்க முடியவில்லை. கடைசியில் என்னுடைய முழு ஆற்றலையும் முழு சக்தியையும் எல்லாம் சேர்த்து குதித்து அதை போட்டு ஒடி என்று சொல்கிறார். அப்பொழுது கூட அவன் தோண்டு போகிறான். கடைசியிலே அவன் தந்தையிடம் சொல்றான், நான் இத்தனை முறை நான் குதித்தும் என்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி நான் தொடுவதற்கு ஒடிப்பதற்கு முயற்சி செய்து நான் முடியவில்லையே என்று சொல்கின்ற பொழுது அந்த தந்தை சொல்லுவார், உன்னுடன் சொல்கின்றான், உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய சக்தி ஒரு அளவுக்கு இருக்கின்றது. ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேனே, என்னை கூப்பிடக்கூடாதா, என்னுடைய ஆற்றலை உன்னோடு சேர்த்து வெடிக்க முடியும் அல்லவா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் சிந்திக்கின்றான். தந்தை எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு தன்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த உலக வாழ்வு வாழ்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்கின்றோமா, உணர்ந்து கொள்வோம் என்பதுதான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அன்பு செய்வதற்காகவே மனிதன் இந்த அளவுக்கு இறைவனை அன்பு செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்து அவரிடம் கொடுத்து விட்டு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு சில இடத்துல வீடியோ பார்க்கின்றோம், கடவுள் ஏன் இந்த மனிதனை படைத்தேன் என்று வேதனைப்படுவதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு செய்தவரை மறந்துவிட்டு உலகத்தை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். உலக போக்கிலே போக ஆரம்பிக்கிறார். சொந்த நிம்மதிக்காக சொந்த இன்பத்திற்காக அலையழிக்கப்பட்டு போகிறார். ஆனால் அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன செய்கின்றார், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். துணையாளர் என்று சொல்லுகின்ற போது எந்த இடத்தை சொல்லுகின்றார், இரவு உணவு முடிந்த பிறகு நான் உங்களை விட்டு பிரிகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது சீடர்கள் என்ன செய்கிறார், என்னை விட்டு பிரிய போகிறீர்கள் என்று வருத்தப்படுகிறார். அப்பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன். கடவுள் படைத்த கடவுள் மனிதனை திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று முழுமையாக வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கின்ற தேவனிடம் நாம் முழுமையாக கையளிக்கின்றோமா என்றுதான் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எத்தனை சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்வு விளைவு என்பதை நாம் உணர வேண்டும். எனவே ஆசிரியர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இயேசு எப்படி எல்லாம் திக்கற்றவர்களாக விடாமல் பாதுகாப்பா என்பதை 3 விதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதன் மூலம் அவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார். அவருடைய கட்டளை முதல் தான் 618 கட்டளையிலிருந்து 243 கட்டளை, 365 கட்டளை எதிர்மறையான கட்டளை இருந்தாலும் கூட எல்லா கட்டளையும் சேர்ந்து ஒரே ஒரு கட்டளை, நான் உன்னை அன்பு செய்வது போல நீ ஒருவரை மற்றவரை அன்பு செய்த ஒரே கட்டளை ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த கட்டளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். நம்முடைய வாழ்விலே என்னுடைய சகோதரனை சகோதரியை அன்பு செய்கிறேனா, என்னுடைய விரோதியை அன்பு செய்கிறேனா, அவனிடம் மனத்தாங்கள் இருந்தால் அதை அவனிடம் சமாதானப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் என்பதுதான் ஆண்டோடு எதிர்பார்க்கிறது. அப்படி என்றால் நான் உங்களை அன்பு செய்வது போல என்ன செய்கின்றார்? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23 சொல்லப்படும் வார்த்தை, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்திலே நாம் அன்பு செய்யாத இடத்திலே கடவுளுடைய வசிப்பாரா என்பதுதான். என்னுடைய குடும்பத்திலே சகோதரியை ஏற்றுக்கொண்டு நான் தனிமையில் வாழ வேண்டும், சுயநலத்தோடு வாழ வேண்டும் என்ற தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதெல்லாம் கடவுளை அன்பு செய்கின்றோமா என்பதுதான். 10 கட்டளையிலிருந்து ஒரே கட்டளை கொடுத்த ஆண்டவர் இயேசு அன்பு செய்ய என்ற தன்மையிலே நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருந்தால் ஒழிய அன்பு செய்ய முடியாது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கோவிலுக்கு வருகிறேன், வத்து வைக்கிறேன், மாலை போடுகிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாள் வழிபடுகிறேன். ஆனால் கோவிலை விட்டு வெளியேற்ற பொழுது அந்த அன்பு பிறரை பார்க்கும் பொழுது வெறுப்பு, பிறரை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியிலே உறவு அறுதுமான உறவோடு அவள் முகத்தை பார்த்தேன், இவனுடைய முகத்தை பார்த்தேன், அதற்கு பலிக்கவில்லை என்ற அவநம்பிக்கையோடு வாழ்கின்ற தன்மையிலே நாம் அன்பு செய்ய முடியாது. கடவுளின் அன்பு நிறைவான அன்பு, நிரந்தரமான அன்பு, முடிவில்லாத அன்பு, அழியக்கூடியாத அன்பு. அப்படிப்பட்ட இறைவன் நாம் அன்பு செய்வதற்கு முன்ன
பிரியமானவர்களை தூய ஆவியார் சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்தை பரக்கலேட் என்று சொல்வார். கிரீக் வார்த்தையிலே ருவா என்று சொல்வார், லாட்டின் வார்த்தை ஸ்பிரிட்டோ என்று சொல்வார். எனவே இந்த பராக்கலேட் என்று சொல்லும் துணையாளர் சொல்ல கிரேக்க மொழியில் வெளிப்பட்டு பரிந்து பேசுபவர், நமக்கு தேற்றுபவர், என்னை தேற்றுபவராக பரிந்து பேசுகிறவர்கள் இருக்கின்ற தேவன் என்னோடு இருக்கின்றாரா என்ற இந்த தூய ஆவி நிறைந்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற தன்மை ஆற்றலில் உள்ளவர்களாக கிறிஸ்து வழியில் வாழ்வர்களாக வாழ்கிறோம். அந்த தூய ஆவியானவர்கள் இல்லை என்றால் நாம் திக்கற்றவர்களாக தான் வாழ்வோம். ஆண்டு சொல்லுவாங்க, இந்த தூய ஆவி உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள், முதல் வாசகத்திலே பிலிப்பு என்ன செய்கிற இறைவார்த்தை அறிவிக்கின்றார். அறிவித்த பிறகு சமாரிய நாட்டில் உள்ள அந்த மக்கள் அனைவருமே அந்த அறிவிப்பை கேட்டு நம்பிக்கை வைத்து விசுவாசத்துடன் வருகிறார். விசுவாசம் திரும்புகின்ற பொழுது இத்தனை மனமாய் வருகின்றார்கள் என்று அவர்கள் செய்தியை அனுப்புகிறார்கள். யோவான், பேதுரு இருவரும் வந்து ஒவ்வொரு பேரும் ஆவிக்குரிய தன்மை இல்லாமையால் அவர் தலையில் வைத்து அந்த ஆவியை பொழிகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்து வாழ்வை கூட இறைவன் நம்ம ஆவியினால் அருள்பொழிவு செய்கிறார். ஞானசானத்தின் மூலமாக, ஒளிபோசன் வழியாக மற்றும் அருள்பொழிவின் வழியாக நம்மை திருநிலைப்படுத்துகிறார். அந்த ஆவியாருடைய தன்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறோம். அவரும் நம்மோடு இருக்கின்றார் தன்மை. எனவே நாம் வாழ்ந்த நாளில் கிறிஸ்து வாழ்ந்தார் என்று சொல்லும் அளவுக்குரிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அப்பொழுது நாம் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. மூன்றாவதாக தன்னுடைய உடனிருப்பால் நம்மை திக்கற்றவர்களாக வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு உலகம் முடியும் வரை என்னால் நம்மோடு இருப்பேன் மத்திய 28 சொல்வது போல உயிர்த்தெழுந்த தேவன் உயிர்த்தெழுந்து சென்று விடவில்லை, மாறாக நம்மோடு குடிகொண்டு நம்முடைய தொடர்ந்து வருவதாக நம்மோடு பிரசனமுள்ளவர்களாக மாறுகிறார். பழைய ஏற்பாட்டை பார்க்கின்றோம். இஸ்ராயேல் மக்களை அவர் விடுவித்ததே 40 ஆண்டுகள் தன்னுடைய நெருப்பு பகலிலே நெருப்புக்கும் வழியாகவும் இரவில் பகலிலே மேகத்தும் வழியாகவும் இரவிலே நெருப்புக்கும் வழியாகவும் வழிகாட்டி கானான் தேசத்தை இட்டுக் கொண்டது போல அவருடைய பிரசனம் நிறைவாக இருந்தது. அத்தனை 6 லட்சம் மக்களுக்கு மேலாக இருந்த மக்களை வழிநடத்தி கானான் தேசத்தை இட்டுக் கொண்ட தேவன் அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடிகிறது. அவருடைய அதே பிரசனத்தை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம் என்பதுதான். அப்படி உணர்ந்தவர்களாக மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக என்னுடைய கட்டளை கடைபிடித்துவார்களாக மாறும். பிரியமானவர்களே, இயேசுடைய அழியாத மற்றும் நிலையில்லாத தன் வார்த்தையின் வழியாக நம்மோடு இருக்கின்றார், நமக்கு துணையாகின்றார். எனவே அவருடைய அன்பு கட்டளை வழியாக, அவருடைய தூயாத வழியாக, மேலும் அவருடைய உடனிருப்பின் வழியாக நாம் நம்மோடு இருக்கின்ற நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துபவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட தேவையிடம் நம்முடைய உள்ளத்தை வாழ்வை உண்மையாக அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, உலக மாய காட்சிகள் அழிந்து போகும். ஆனால் இறைவன் கொடுக்கின்ற சமாதானம், இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சி இது நிலையாக இருக்கும். எனவே அந்த தூய ஆவியார் வழிகொண்டு இறைவனுடைய விசுவாசத்தில் நம்பிக்கை கொண்டு இறைவார்த்தையை வாழ்வாக்கி பகிர்ந்து கொள்வதெல்லாம் நாம் அவருடைய சீரடாக மாறுவோம். பிரியமான மாதம் முழுவதுமே இறைவனின் நம்பிக்கை கொண்டு தூய ஆவியாரை கொண்டு வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு வாழ இறைவனை வேண்டி திருப்படியாக கொண்டாடுவோம். ஆமென். இயேசுக்குரியவர்களே, அன்பின் கட்டளையை நமக்கு அளித்த இறைவன் அவற்றின்படி வாழ நம்மை அழைக்கின்றார். அவரது அழைப்புக்கு ஏற்ப வாழும்படி தேவையான வரங்களை கேட்டு இப்பொழுது மன்றாடுவோம். பேரன்பும் மிக்க இறைவா, எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் அனைவரும்
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது வார்த்தையால் குணப்படுத்தும் இறைவா, பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மீது மனமிறங்கி அவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று மகிழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எமது இளைஞர் இளம் பெண்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் நெறிக்கட்ட தளத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொண்டு உமது சாட்சிகளாய் வாழ அவர்களுக்கு அருள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் இருப்போர், அடிமைத்தனத்திலிருந்து வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்படி தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, உமது திருமகனின் பாடுகள் மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக நீர் உமது அளவற்ற அன்பை எங்களுக்கு நிரூபித்துள்ளீர். உமது பேரன்பில் நாங்கள் என்றும் நிலைத்து வாழ தேவையான வளங்களை என்றும் எங்கள் மீது பொழிந்தருடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் கொண்டாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிதாவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவளின் காணிக்கைகளோடு இந்த பெண்கள் நம்மை ஒன்றிய விடவாக இவ்வாறு நாம் உண்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தினுடைய ஆளுநரை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். எண்ணத்தையும் எடுத்துவிட நமக்கு நன்றி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். ஏனெனில் புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆகவேயானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறங்கலை நினைவுகூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளித்து எண்ணத்தை நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணின்று கூடிய உயர்த்தோடு நம்மை ஏற்றுக்கொண்டு எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் நம்மளும் எங்களை போய் ஆவியார் ஒன்று சேர்த்து விடுவிட உண்மை தாழ்விடம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பலருக்கு திரு அவைகளின் முதலிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டு மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தனர். ஈரோடமிருந்து அழைத்துக் கொண்ட லீமாரோஸ் மற்றும் வைரக் குடும்பத்திலிருந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களின் அடையாளங்களை போன்றனர். உமது திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தனர். மேல் உயிர்த்தின் எதுவாக்குடன் கோயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுறுத்தும் திருமுக ஒளியும் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயிரும் புனித மரியாதை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு போதுவராயிருந்தோராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வு அவங்க தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை போன்றே மறுமணம் கொண்டாடும். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறிக்கப்பட்டு இறைவனுக்கு பயிற்சிக்கு நாம் அனைவரும் துணைந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். புதிய இரக்கத்துக்கு உதவியான அந்த பாவத்திலிருந்து எப்பொழுது பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கிய பேரத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை
வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்க திருத்துவதற்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை தந்தோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உம்முடைய அமைதி மனத்தோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதி பெறுகிறோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீயற்றதல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூடலும் ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ என்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றைக்கு
என்றும் எல்லாம் இறைவன் கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்க்கைகளை புதுப்பித்தி பாஸ்கருடைய ஆழத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களை மீன்படுத்தும் உணவின் ஆற்றலை பொழிந்தழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். வந்து ஈஸ்டர் விழாவின் 6வது ஞாயிறு. இன்று வந்து உலகத்தில் வந்து மதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? இங்கே நிறைய பேர் மதர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, நிறைய பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து தாயார் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமாக இருக்கும். அம்மா இல்லைன்னா அது அந்த குடும்பமே இருக்காது. அதோடைய வழியும் நிறைய பேர் தெரியும். அதனால் திருச்சுகள் மூலியமாக தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடியாதது வந்து முடியாது இல்லையா? ஏற்கனவே நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அதுவும் வந்து உலகத்திலே ரொம்ப சிறந்தது எது தெரியுமா? கிச்சன் வேலை தான். அது கிச்சன் வேலையில் எது தெரியுமா? பாத்திரம் கழுவு தான் இல்லையா? அது வந்து ஆண்கள் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆண்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நான் தேய்ச்சி கொடுக்குறேன், நீங்கள் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம்பினேஷன் நடந்துட்டுருக்கு. பரவாயில்ல. ஸோ தாய்மார்களுக்கு இந்த முறை வாழ்த்துக்கள். நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வந்து 16ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை 4 மணிக்கு இருக்கும். அதற்கு பிறகு 6 மணிக்கும் ரெகுலர் பூசை இருக்கும். நேற்று வந்து இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு தியானம் கூட வச்சுருந்தோம். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். நல்லா இருந்தது. பெற்றோர்களெல்லாம் அவங்க கன்ஃபெஷன்லாம் போனாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னவே பிள்ளைகளுக்கு பெற்றக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோர்களுக்கும் வந்து தயாரித்து அவங்களும் வந்து ஒரு நல்ல முறை வாழ்ந்துருந்தாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம். அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. இந்த வாரத்துடைய விழாக்கள் புதன்கிழமை லேடி ஆஃப் பாத்திமா அன்னையுடைய விழா. வியாழக்கிழமை சென்ட் மத்தையாஸ் அவருடைய விழா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் ஆஃப் லார்ட், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மோட்சத்துக்கு போன நாள். அன்பியங்கள் இன்று சாயங்காலம் 4:30 மணிக்கு ஜான் பாஸ்கோ அன்பியம் மற்றும் ரஃபேல் தேவசகாயம் பிரான்ஸ் ஆஃப் அசிசி இவரது 7 மணிக்கும், ரஃபேல் வந்து 4 மணிக்கு. புதன்கிழமை சென்ட் ஜான் மேரி வியானி 7 மணிக்கும். தேர்ஸ்டே சென்ட் ஜான் வந்து சிமெண்ட் லைன் நினைக்கிறேன், சிமெண்ட் லைன் தேர்ஸ்டே. சனிக்கிழமை வந்து சென்ட் ஜோசப் 6 மணிக்கும், சென்ட் ஜெரோம் 7:15 மணிக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் மார்த்தா ஃபோஸ்டினா 5 மணிக்கு, சென்ட் மைக்கேல் 6 மணிக்கும். வின்சென்ட் டி பால் சொசைட்டி அவர்களோட வந்து கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 13,280 ரூபா வாங்கியிருக்காங்க. அதுக்கு நன்றி. கூட வின்சென்ட் டி பால் வந்து இங்கே வெளியே நிற்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வின்சென்ட் டி பால் வந்து ஒரு நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு கேம்ப் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக அது வந்து அங்கே நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு ஃபாதர் தான் நடத்துகிறாங்க. ஒரு ஃபாதர் ப்ரெஷஸ் பிளட்லேருந்து ஃபாதர் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். யாருன்னா தேவைச்சுன்னா நீங்கள் அங்கே ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். நேச்சுரோபதி ஃபாதர் இயேசுராஜ் அவர் பேர். மற்றும் வரும் புதன்கிழமை 13ஆம் தேதி 7 மணிக்கு வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து கமிட்டியில், இந்த ஃபீஸ்ட் கமிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. தயவுசெய்து அந்த மெசேஜ் பார்த்து அதில் பங்கு கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த ஃபீஸ்ட் பற்றி சும்மா ஒரு ஜஸ்ட் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ளாக் ஹவுஸ் டீம் வந்து கொடி வந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அது வந்து 4:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும். மற்றும் 5:30 மணிக்கு 5:45 வந்து கொடி இருக்கும். அதான பிறகு 6:30 மணிக்கு திருப்பலி தொடங்கும் தமிழில். அந்த அன்று வந்து யாராவது வந்து டெஸ்டிமனி, ஏதாவது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது கடவுளுடைய அற்புதம் ஏதாவது நடந்தது சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த
கமிட்டியை நீங்கள் பார்க்கணும். 2 ஃபாதர்ஸ் இருப்பாங்கள்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபில் எழுதி கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் எவாலுவேட் பண்ணோம். அது பார்த்துட்டு அது படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த கொடி நாள் வந்து வெறும் 3 பேர் மட்டும் தான் படிப்போம். கன்னடம், தமிழ், இங்கிலீஷில் மட்டும். டைம் இல்லாதனால மற்ற அந்த வாரத்தில் வந்து ஒரு நாளில் வந்து அவங்கள நாங்கள் வந்து அவங்கள சான்ஸ் கொடுக்குறோம். அவங்களே கூட வந்து சொல்கிறதுக்கு. ஆனால் அது ஃபஸ்ட்டு நாங்கள் எவாலுவேட் பண்ணுறோம். ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். மற்றும் இந்த விழாவுக்கு வந்து ஸ்பெஷலாக யாராவது டொனேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கவர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் இது ரொம்ப முக்கியமானது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அதாவது விழாக்களில் நாட்டில் ஏதாவது நீங்கள் இந்த ஃபுட்டோ அந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸ்டாப் பண்ணுங்க. ஹலோ, சரி, வெளியே போகணும். யாராவது வந்து ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதை சாக்லேட் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம். இன்னொன்று வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறது என்ன டிஃபிகல்ட்டி, நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் பல இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நான் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் என்ன கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத கொடுத்தோம். விழா வந்து 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அதனுடைய நோட்டீஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்குது, கொடுக்குறோம். வெஹிக்கிள் பார்க்கிங் எப்போதுமே கெத்தட்ரல் ஹைஸ்கூல் அவங்க ஒட்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து வாலண்டரியாக நாங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோ அவங்க ப்ராட்டஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்க உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நன்றி. ப்ளஸ் எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வேணும். யாராவது வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஃபீஸ் டைமில் அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸில் வந்து டோனி அப்படின்னு வச்சு அவரை மீட் பண்ணுங்கள். அவருடைய ஃபோன் நம்பர் கூட அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்குது. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்கணும்னா என்னை வந்து இப்போ வந்து என்ன மீட் பண்ணலாம். எழுது வைப்போம். ஆண்டவர் உங்களோடு